நல்லா இருக்குங்க. எங்கள் காலகட்டத்தெல்லாம் வந்து லவ்வுக்கு வந்து லெட்டர் கொடுத்து பின்னாடி துரத்திட்டு போய் லவ் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை, மெசேஜில் லவ் சொல்கிறாங்க. பெங்களூர் போகலாமா, ஃபாரின் போகலாமான்னு, மலேசியா போகலாம் அப்படின்றாங்க. அவ்வளோதான், அவங்க லவ் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஸ்பீடாக லவ் ஸ்டார்ட் ஆச்சோ அவ்வளோ ஸ்பீடாக லவ் முடிஞ்சிருது. அதனால் தயவு செய்து லவ்வாக பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழுங்க, ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுங்க. அதை வந்து அந்த படம் சொல்லுது. ரொம்ப அற்புதமான படம். இளைஞர்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பிரேக்கப்பு வேணாம், பிரேக் ஃபஸ்ட்டு. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. விஷுவல்லையும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. கடைசியில் ஒரே ஒரு சின்ன குறை இருந்துச்சு, அது குறை மாதிரி தெரியல. அந்த கதாநாயகனுக்கு பதில் அவரே ஓல்டு கட்டை கூட்டு வந்திருக்காங்க, வேறு ஒருத்தரை கூட்டு வந்தது மட்டும்தான் குறை. கஸ்தூரி மேடம் கூட ஓகே, சூப்பர், எல்லாம் நல்லா இருக்குது. படம் வந்து எல்லோரும் பாருங்கள் தேட்டரில். எல்லாம் மோஸ்ட்லி இப்போ வந்து லவ் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க ஈகோ இல்லாமல் நல்லபடியாக லைஃப் லாங் வரைக்கும் நல்லா இருக்கணும். அதோட பேரண்ட்ஸை வந்து முக்கியமாக இதில் காமிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். படம் சூப்பர். வந்து பார்க்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்ட் சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ஃபிலிம். ஸ்டார்டிங்கும் ரொம்ப இது சப்போர்ட்டிங்காகவும் இருந்தது. ரொம்ப இப்போ டிஃப்ரெண்ட் தீமாக கொடுத்துருந்தாங்க. எண்டிங் ஆல்சோ வெரி குட். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. ஹீரோ ஹீரோயினையும் நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து குடும்பத்தோட ஃபேமிலியாக வந்து நல்லா இருக்கும். பார்த்தா அப்பா அம்மா விட்டு கொடுக்காம, கட்டிக்கினவங்களும் விட்டு கொடுக்காம குழந்தையோடு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தாய்ப்பால் அதெல்லாம் இல்லாமல் இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். பசங்களோட வளர்ப்பு இன்னும் நல்லாயிருக்கும். படம் சூப்பர் தான், நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. படம் வந்து சூப்பராக இருக்குங்க. படத்தை வந்து குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து இந்த பழைய ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதே மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் அதே தான் இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் இப்படி தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். பழைய அவங்க செஞ்ச தப்பு நீங்கள் செய்யாதீங்க, நாங்கள் செஞ்ச தப்பு நீங்கள் செய்யாதீங்கன்றதை எடுத்து சொல்லிட்டுருக்காங்க. டைரக்டர் வந்து நல்லா யோசிச்சிருக்காரு. கதை எடுத்தவங்களும் யோசித்து அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. பட் சூப்பர் படம். ஸோ யாரும் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேணாம். ஆம்பளைங்க நல்லவங்க தான், லேடிஸும் நல்லவங்க தான். பட் என்னன்னா அவங்க வார்த்தையை, நம்ம பேசுகிற வார்த்தை, சண்டை போட்டால் கூட ஒரு டீசெண்டாக ஜாலியாக கொஞ்சம் சண்டை போட்டு கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம். பட் ஓவர் பிரேக் விடக்கூடாது. பிரேக் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், பிரேக்கப்பாக இருக்கக்கூடாது, டோட்டல் பிரேக்கப்பாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அப்புறம் நம்மளாம் வாழ்க்கை வாழணும் தானே, வாழ்க்கை வாழணும்ல. அந்த வாழ்க்கையை வாழுங்க அப்படின்றத இதில் கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது அதை தான் சொன்னேன். பட் டைரக்டர் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு அந்த படம். தாராளமாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி தான் வந்து பார்க்கணும். ஃபேமிலி பார்க்காமலே வேறு யாரும் பார்க்க முடியும்? இப்போ ஃபேமிலி இல்லாமல் வேறு யாரும் பார்க்கறதுக்குலாம் இல்லை. எல்லாம் மொத்தமாக குடும்பம் மொத்தமாக வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து பிரச்சனைகள் வராது. பெரியவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நடுவில் இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க, அடுத்த சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு +2 அந்த டீனேஜ் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நல்ல படம், ரொம்ப நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. நடித்தவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மாதிரி இருந்தது படம். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. கதையாகட்டும், அதில் இருக்கிற வசனங்கள் ஆகட்டும், அதே மாதிரி அந்த கேமராவோட கிளாரிட்டி, அந்த அவுட் சைடு எடுத்த யூனிட், அந்த அவுடோர் இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ.